வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்வடைகிறேன். பதவியேற்று 24 மணி நேரத்தில் 110 பேர் என்கவுண்டர். நிஜமாக ஒரு கதாநாயகன். அவர் யார்? நான் பதவிக்கு வந்தால் இந்த அயோக்கியர்கள் அத்தனை பேரையும் சுட்டுத் தள்ளுவேன். அவர்களின் பிணத்தை கடலில் தூக்கி எறிவேன். 1000 பேராகட்டும் 10,000 பேராகட்டும் எனக்கு கவலை இல்லை. அவர்களின் பிணத்தை கடலில் தூக்கி எறிவேன். தனது தேர்தலின் போதே வெளிப்படையாக கூறி பல மடங்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிபர் பதவிக்கு வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் 110 போதை மருந்து விற்பனையாளர்களை சுட்டுத்தள்ளியதன் விளைவு ஆயிரக்கணக்கான ரவடிகளும் போதை மருந்து வியாபாரிகளும் 2 கைகளையும் தூக்கி கொண்டு போய் காணும் இடங்களிலெல்லாம் போலீசாரிடமும் இராணுவத்தினரிடமும் சரணடைகின்றார்கள். வித்தியாசமான ஒரு தலைவன். பிலிப்பைன்ஸ் நாட்டின் புதிய ஜனாதிபதி ஜூலை 1ஆம் தேதி பதவியேற்ற ரோட்ரிகோ டுடேர்தே. பொருளாதாரம் பற்றி எனக்கு தெரியாது. இந்த நாட்டின் அறிஞர்களும் பொருளாதார நிபுணர்களும் அடங்கிய குழுவிடம் அந்த பொறுப்பை கைவிட்டு விடுவேன். என் பொறுப்பு லஞ்சம், கொலை, கொள்ளை, போதை மருந்து விற்பனை ஆகியவற்றை அடியோடு ஒழித்து பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு பத்திரமான நாட்டை உருவாக்குவதே. போதை மருந்து உற்பத்தி செய்பவர்கள், விற்பனை செய்கின்றவர்கள், பயன்படுத்துபவர்கள் அத்தனை பேருக்கும் நான் எமனாக இருப்பேன். சட்டமன்றங்களோ மனித உரிமை அமைப்புகளோ என்ன சொன்னாலும் அதை நான் பொருட்படுத்த போவதில்லை. மக்கள் எனக்கு அளிக்கும் 6 ஆண்டு கால அவகாசத்தில் முதல் 6 மாதத்திலேயே பிலிப்பைன்ஸ் நாட்டை உலகிலேயே அமைதியான பத்திரமான இடமாக்குவதே என் லட்சியம். அவரது இந்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டுதான் பிலிப்பைன்ஸ் மக்கள் தங்கள் ஜனாதிபதியாக டுடேர்தேயை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த டுடேர்தே அவரது மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? கேட்கவே வித்தியாசமாக இருக்கு அவரது பின்னணி. நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. 71 வயதாகும் டுடேர்தே பிலிப்பைன்ஸில் நாட்டுப்புறத்தில் எப்படி ஒரு வக்கீல் பட்டம் பெரும் அளவுக்கு படித்து விட்டார். 5-6 ஆண்டுகள் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டவர். பின்னர் அரசியலில் நுழைந்தார். தனது சொந்த இடமான மிண்டனாவோ என்கிற ஊரில் மேஜராக பொறுப்பேற்றார். மீண்டும் மீண்டும் அந்த ஊர் மக்களால் மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 22 ஆண்டுகளுக்கு அவர் மக்களால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட மேஜர் பதவியில் இருந்தார். போதை மருந்து வியாபாரிகளும் சூதாட்ட கிடங்குகளும் ரவுடிகளுமாக நிறைந்திருந்த ஊரை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். குறிபார்த்து சுடக்கூடிய ஷார்ப் ஷூட்டர்களை தன் காவல் படையில் சேர்த்துக் கொண்டார். பல சமயம் அவரே தனது மோட்டார் பைக்கில் இரவு நேரங்களில் ரோந்து வருவார். கண்ணில் படும் போதை வியாபாரிகள், ரவுடிகள் அனைவரும் குறிபார்த்து சுடப்பட்டு கொல்லப்பட்டனர். குற்றவாளிகள் நடுத்தரவில் வேட்டையாடப்பட்டனர். தப்பிக்க முயன்றவர்கள் பிடிபட்டு பிறகு நரக வேதனைக்கு உள்ளாயினர். அவரது பதவி காலத்தில் சுமார் 1400 பேர் என்கவுண்டர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். விளைவு ஊர் சுத்தமாகியது. டுடேர்தேயின் புகழ் பிலிப்பைன்ஸ் நாடு முழுவதும் பரவியது. உலகிலேயே பத்திரமான ஊர்களில் 4வது இடமாக மிண்டானாவை மாற்றியமைத்தார் டுடேர்தே. சொந்த ஊரில் அவர் நிகழ்த்திய சாதனைகளில் விளைவாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய அரசில் அமைச்சராக சேரும்படி அவருக்கு பலமுறை அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் நிகழ்த்திய சாதனைகளின் விளைவாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய அரசியல் அமைச்சராக சேரும்படி அவருக்கு பலமுறை அழைப்பு விடுக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 4 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அத்தகைய அழைப்புகளை நிராகரித்தார் டுடேர்தே. இறுதியில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. கடந்த ஆண்டு 2015 அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நான் நிற்கப் போவதாக அறிவித்தார். அவரது அறிவிப்பை கேட்டதுமே பிலிப்பைன்ஸ் நாடே பரபரப்பினால் பற்றி கொண்டது. கருப்பு சந்தைக்காரர்கள், லஞ்ச ஊழல் சக்கரவர்த்திகள், அரசியல்வாதிகளின் பின்னால் நிற்கும் ஊடகங்கள் அத்தனையும் அவரின் நெகட்டிவ் பக்கத்தை விரிவாக்கி காண்பித்தன. மக்களை பயமுறுத்தின. டுடேர்தே சட்டத்தை மதிக்க மாட்டார், நீதிமன்றங்களை மதிக்க மாட்டார், சட்டவிரோதமான கொலைகள் நிகழும், மனித உரிமைகள் நசுக்கப்படும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. தன் பங்குக்கு டுடேர்தே நேரடியாகவே இதை உறுதி செய்வதை போல பேசினார். 6 மாதங்களில் அத்தனை கொடியவர்களும் சுட்டுக் கொல்லப்படுவார்கள், அவர்கள் பிணங்கள் சமுத்திரத்தில் விட்டு கடாசப்படும் என்றெல்லாம் பேசினார். பரபரப்பாக நிகழ்ந்த தேர்தலின் முடிவில் எதிரி வேட்பாளரான அன்றைய ஜனாதிபதியை விட 2 மடங்கு ஓட்டு பெற்று வெற்றி பெற்றார் டுடேர்தே. 2026 ஜூலை 1ஆம் தேதி பதவியேற்றார். முதல் தகவல், 110 போதை மருந்து விற்பனையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான போதை மருந்து விற்பனையாளர்களும் ரவுடிகளும் முன்னாள் குற்றவாளிகளும் போலீசாரில் சரணடைந்தனர். இன்னமும் கணக்கெடுப்பு முடியவில்லை. கவலைப்படாமல் சுடுங்கள், நாட்டை சுத்தம் செய்யுங்கள், உங்கள் செயலின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று காவல் படைக்கும் இராணுவத்திற்கும் உறுதியளித்தார் டுடேர்தே. வழக்கமாக ஆடம்பரமாக நடைபெறும் ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா முறை வித்தியாசமாக வெகு எளிமையாக நடந்தது. வெறும் 600 பேர் மட்டுமே பங்கேற்ற விருந்தில் மறுபரிமாற்றம் கிடையாது. மிக சாதாரணமான மெனு. எளிமையாகவே உடையணிந்தார். பதவியேற்பின் போதும் ஜனாதிபதிக்கான பாரம்பரிய எம்ப்ராய்டரி உடை
ஒன்றும் கிடையாது. ஜனாதிபதிக்குரிய புல்லட் குரூப் காரோ காவலர்களோ தனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டாராம். ஒரு சாதாரண பிக்கப் வேன் தனக்கு போதுமானது என்று கூறிவிட்டார். பிலிப்பைன்ஸ் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வளர்ச்சியின் பலன் ஒரு செல்வந்தர் குடும்பங்களுக்குள்ளே சென்றடைகின்றது. ஒரு சில செல்வந்தர் குடும்பங்களிலேயே சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையை நான் அனுமதிக்கப் போவதில்லை. நாட்டின் வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும். நாட்டின் செல்வங்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஊர்ப்புறங்களில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் டுடேர்டேயின் கனவுகள். பிலிப்பைன்ஸின் எதிர்காலம் நாம் ஆவலுடன் உற்று கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்தும் நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.